அவருக்கு அவர் வேலை செய்கிறதே தெரியாது யாருக்கும். இங்கே ஷூட்டிங் நடக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. அவ்வளோ பின் ட்ராப் சைலன்ஸ், யாரும் சத்தமே போடக்கூடாது. யாராவது சத்தம் போட்டு பேசினா கூட ஹலோ, அதை கூட இவர் அமையத்தான் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனர். வளவளன்னு பேசாமல் ஷார்ப்பாக டயலாக் சொல்லக்கூடியது. தேவையில்லாததுக்கெல்லாம் ட்ராலியை போட்டு இழுத்துக்கிட்டே போகிறதெல்லாம் கிடையாது. பச்சை இடத்துல ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் வைக்கிற அழகே நல்லாயிருக்கும். கேமரா லைட்டிங் அதை விட பிரமாதமாக இருக்கும். அதனால் அவருக்கு பிடிக்கிற ஆர்டிஸ்டாக தான் போடுவார், இல்லைன்னா போட மாட்டார். அந்த மாதிரி அதே மாதிரி நாம் சில ஐடியாக்கள் சொன்னோம்னா நல்லா இருந்தால் கேட்டுப்பார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்கவே மாட்டார். நான் ஒரு சீரியல் பண்ணேன். அதில் என் பையன் ஹிந்து, அவன் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை லவ் பண்ணிடுவான், கல்யாணம் பண்ணிக்கிறங்களாம். எனக்கு அது வருத்தம். எனக்கு என்ன வருத்தம்னா, ஊருக்காரங்க 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்களே, என்னையா போயும் உன் பையன் எப்படி பண்ணிட்டான், நம்ம ஜாதியில் பொண்ணா இல்லை அப்படி கேட்பானே, அவங்களுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்ல அப்படிமே. அப்புறம் ஒருத்தர் சொல்லுவான், யோ ஊர் 1000 சொல்லியா, நீ கவலைப்படாத, கல்யாணத்தன்னைக்கு வருவான், அப்புறம் குழந்தை பிறந்தா பார்க்க வருவான், அப்புறம் யாராவது மண்டையை போட்டால் பார்க்க வருவான். 3 தடவை தான் வருவான், அதுக்கப்புறம் வரவே மாட்டான். உனக்கு ஒரு கஷ்டம்னா கூட வர மாட்டான் யாரும். அவங்கள பற்றி நீ ஏன் கவலைப்படுற, உன் பையன் எங்கே ஆசைப்படணும் அங்கே கல்யாணம் பண்ணி குடியா அப்படிமா. அது கொஞ்சம் நியாயமாக பட்டுது எனக்கு. சரி நீ பண்ணிக்கிடாம கல்யாணம் பண்ணிட்டு வருவான். வந்தாலும் கூட அவள் சாதம் போட்ட சாப்பிட மாட்டான். இப்படியே கொஞ்சம் இருப்பார். கடைசியில் கல்யாணம் வந்தன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு தான். எனக்கு பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்க வேறொரு குழந்தை மூலமாக. அதுகளெல்லாம் என் கூட படுத்துருக்கோம் வீட்டுக்குள்ளே. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒன்று நான் என்ன பண்ணுவேன், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக திண்ணையில் குழந்தைகளோடு படுத்துப்பேன். பையன் அப்பா இங்கே எப்போ படுக்கிறீங்க, உள்ளே படுங்களேன். இல்லை நீங்கள் படுத்துங்க, நாங்கள் மொட்டை மாடிக்கு போய் படுத்துக்கிறோம். வாங்கடா அப்போலாம் மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போயிடுவோம். மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போய் எல்லாம் குழந்தையெல்லாம் தூங்கிடும், எனக்கு தூக்கம் வராது. அப்படியே உட்காண்ட்ருப்பேன். அப்போ கீழே அவங்க சிரித்து பேசுகிற சத்தம் கேட்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சத்தம் கேட்கும். அதை லேசாக அப்படி பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டயலாக் எழுந்தார், முருகா எப்படி என் பையனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினேன், அவன் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு டயலாக் இருந்தது. 4 பால் மகேந்திர சார்கிட்ட சொன்னேன், எதுக்கு சார் இந்த டைலாக்கே வேண்டாமே. அப்படி பார்த்தேன். பார்த்துட்டு சிரிச்சாலே போருமே, அதில் நீங்கள் நினைக்கிறது வந்துடுமே, நீங்கள் தான் டைலாக் அதிகம் விரும்பாதவராச்சு அப்படின்னு. அப்படியே பண்ணுங்கள். அந்த சிரிப்பில் நீங்கள் அதை ஆமோதிக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க, எனக்கு அது போகணுன்னு. அது காமிக்கிறேன் சார் அப்படி சொல்லி பண்ணி காமித்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தவருக்கு அந்த மாதிரி ஆள்.